ஹலோ வெல்கம் everyone. நான் உங்கள் GoPro பைக்கர் ஸ்ரீஜான். நம்ம இன்றைக்கி நம்மளோட சேனலில் எந்த வண்டியோட ரிவ்யூ பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம கண் முன்னால் நின்றுட்டு இருக்கு பாருங்கள். எஸ், நான் இப்போ பூனேயில் இருக்கேன். இந்த வண்டியோட ஷூட் நான் முடிச்சுட்டேன். இன்னும் பாதி ஷூட் இருக்குது. அந்த கேப் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க ட்ராக்கிங் கேப். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கேமராமேன் அக்ஷய் இருக்கான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பஜாஜோட பிளான்ட் சாக்கனுக்கு போயிட்டு இந்த வண்டியை ட்ராக் செஷனில் வந்து ஓட்டி பார்த்து இந்த வண்டி எப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ரன்னிங் ஷாட்ஸ்லாம் எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்கெலாம் முன்னால் இங்கேருந்து சாக்கன் போகிறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 60 கிலோமீட்டர் ஆகும். அண்ட் இந்த வண்டியில் நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். லுக் அட் திஸ் பாருங்கள், டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் இருக்குது. ஸோ இதை பார்த்து டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் இல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ நான் டேங்க் ஃபுல்லாக பெட்ரோல் பார்த்துட்டேன். ஸோ இப்போ இதுக்கு மேலே என்னால் பெட்ரோல் கண்டிப்பாக போட முடியும். பார்த்தீங்களா, தெரியுதா, ஃபுல்லாக இருக்குது, டேங்க் ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண போகிறோம். இந்த வண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ, இந்த வண்டியோட ஸ்டில்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த வண்டி எனக்கு முன்னால் சாக்கனுக்கு போகும், ஒரு 60 கிலோமீட்ரு. ஸோ ஒரு 30 கிலோமீட்டர் இந்த வண்டியை ஓட்டிகிட்டு நான் போய் ரீஃபில் பண்ணி இந்த வண்டி எவ்வளோ பெட்ரோல் பிடிச்சிருக்கு, எவ்வளோ கிலோமீட்டர் போங்க எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுன்றதை உங்களுக்கு நான் செக் பண்ணி சொல்கிறேன். ஸ்டே டியூன் மக்களே, வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ போகுமா, வண்டியோட ஓடோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம். 407 ஓகேவா. இது வந்து பார்த்திங்கன்னா ஓடோ ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா 0 தெரியுதா உங்களுக்கு. இதுலேயும் ஒரு வாட்டி பார்த்துங்க. ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா 0, இதுலேயும் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ட்ரிப் ஏ வந்து பார்த்திங்கன்னா 0, ட்ரிப் பி வந்து பார்த்திங்கன்னா 0. ஓகே, வண்டியோட ஓடோ வந்து பார்த்திங்கன்னா 407 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மோடில் இருக்குது. மொத்தம் 4 மோட் இருக்குது இதில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, போமா. இது வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் டெஸ்ட் தான். பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சில விஷயத்த சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பீட் இதில் வந்து நிறைய என்எஸோட பார்ட் ஷேரிங் இருக்குது, டாமினரோட பார்ட் ஷேரிங் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வண்டியோட பார்ட் ஷேரிங் இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இதுலேயே சொல்லியிருப்பேன். லைக் வந்து வாக்குரன் வீடியோ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூலையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த இடம் எப்படி இருக்கு மாதிரி, இந்த இடத்துல தான் நாங்கள் நைட் ஸ்டே பண்ணோம். எங்கள் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூல் பக்கத்துலேயே பயங்கரமான ஒரு ரெசார்ட். ஆனால் இந்த அழகான இடத்துக்கு வர்றதுக்கு ப்ரோ பாய், இந்த இடத்த பாருங்கப்பா, இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, பயங்கரமாக இருக்கா. ஸோ இந்த அழகான இடத்துக்கு வர்றதுக்கு ஒரு கேவலமான ஒரு மோசமான ஒரு ரோடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடந்து வந்து ஆகணும். இந்த இடம் வந்து சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டே வச்சுருந்தாங்க. நைட்டில் வந்துமா பெருசாக இந்த இடத்தோட அழகை வந்து எங்களால் ரசிக்க முடியல. கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் போகணும். ஓகே மக்களே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த வண்டியோட மைலேஜை வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு செக் பண்ணி சொல்கிறேன். ஸ்டே டியூன். இப்போ வரைக்கும் எவ்வளோ நான் இந்த ரோடு தான் சொன்னேன், எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க. கோப்ரோ என்ன ஆச்சுன்னு தெரியல மக்களே. கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் அதே மாதிரி நான் பேட்ரி மாற்றினதுக்கப்புறமும் அதே பிரச்சனை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. ஸோ இந்த மைலேஜ் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ திங்க் கம்ப்ளீட்டாக இதில் தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐஃபோனில் தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க, வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரில. ரோடு இப்போது இப்படி இருக்கா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக மாறிடும் ரோடு. ஸோ கிலோமீட்டர் பார்த்துங்க, 409 கிலோமீட்டர். நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 408 இருந்துச்சு. ஸோ கோப்ரோ ஏன் வந்து இந்த அளவுக்கு சதி பண்ணுதுன்னு எனக்கு சீரியஸாக தெரில. செம்ம கடுப்பாக இருக்குது. சரி பார்ப்போம், மைலேஜ் டெஸ்ட் இப்படி தான் பண்ணோன்னா இப்படி தான் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. நம்மளோட ட்ராக்கிங் வெஹிக்கிள் வந்து வரல. ரகு ப்ரோ வந்துட்டுருக்காரு, சாரி பிரதீப் ப்ரோ வந்துட்டுருக்காரு, பிரதீப் ஆன் வீல்ஸ். என்னோடய கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணிடுச்சு. இப்போ பாருங்களேன், நான் ரெக்கார்டு போடுறேன். ஆனையாவில் ஸோ கோப்ரோ வந்து பார்த்திங்கன்னா ஹானே ஆகலை. ஸோ இதுதான் இப்போ என்னோடய நிலமை. பட் நல்ல வேலை, இந்த கோப்ரோ மட்டுமே நான் நம்பி வந்துட்டுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ஷூட் பண்ணியிருக்க முடியும். ஃப்ரெண்டை நான் கூப்பிட்டு வந்தது நல்லதாக போச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டி 410 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா 407, இப்போ 410. அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே எஸ் 2.4 கிலோமீட்டர்ஸ் நம்ம இது வரைக்கும் ட்ரைவ் பண்ணியிருக்கோம். ஸோ 410ன்றதுனால ஒரு
440 ஒரு 450 வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபியூல் வந்து பார்த்திங்கன்னா போட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்னொரு வாட்டி கூட நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபியூல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக இருக்குது. ஸோ கோப்ரோ மட்டும் எனக்கு இந்த மாதிரி சரி பண்ணல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ சென்னை போன உடனே தான் அது போய் பார்க்கணும் அது ஏன் இந்த மாதிரி கோப்ரோ ஆகுதுன்னு தெரியல. ஸோ ஐ திங்க் நம்மளோட ட்ராக்கிங் வெஹிக்கிள் வந்துருச்சு. எஸ் MG ஹெக்டர். சலோ சலோ வச்சு அதில் இருக்கா. ஓகே மக்களே, ஸோ ஐஃபோனில் தான் எடுக்கிறதுன்றதுனால கொஞ்சம் கோப்ரோ அளவுக்கு இருக்காது. ஸோ ஸ்டே டியூன், பார்க்கலாம். மக்களே, ரொம்ப நேரமாக வந்து பார்த்திங்கன்னா நான் திரும்பவும் கோப்ரோ வந்து ஆன் பண்ண ட்ரை பண்ணேன். பட் ஆனால் கோப்ரோ ஆன் ஆகிற மாதிரியே தெரில. ஸோ நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இருங்க கில் சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ட்ரிப்பில் பார்த்தா தெரியும். ட்ரிப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 0ல் இருந்துச்சு. 34.9 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டியிருக்கேன் இது வரைக்கும். ஓட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 407 கிலோமீட்டர் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 442 கிலோமீட்டர் ஓட்டிருக்கோம். நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ் வந்து கரெக்டாக இன்னும் ஒரு பாயிண்ட் ஓடிச்சுன்னா 35 கிலோமீட்டர்ஸ் வந்து ஓட்டிருக்கோம். வண்டியை வந்து நான் எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாகவே ஓட்டலை. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 145+ ஓட்டினேன். கொஞ்சம் கூட வண்டியை பொறுமையாக ஓட்டலை. சில இடத்துல வீடியோஸ் ரன்னிங் ஷாட் எடுக்கும்போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வண்டியை பொறுமையாக ஓட்டினேன். இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. சென்னை போன உடனே வந்து பார்த்திங்கன்னா கோப்ரோ என்ன பிரச்சனைன்றதை பார்த்துலாம். இப்போ வந்து நான் போய் பெட்ரோல் போட போகிறேன். ஸோ பெட்ரோல் போட்டு இருங்க ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நானும் இன்னும் பார்க்கவே இல்லை இந்த கோப்ரோ இந்த மாதிரி ஆனதுலேருந்து. எங்கன்னா ஒரு லிட்டர் பிடிக்குமோ 1.5 லிட்டர் பிடிக்குமோ தெரியல. கொஞ்சம் காலியாக இருக்குது தெரியுதா உங்களுக்கு. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த இடத்துலையே இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம லாக் பண்ணிடலாம். இப்போ போய் நான் பெட்ரோல் போட்டுட்டு பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்து பெட்ரோல் இது வரைக்கும் இந்த 35 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த வண்டி எவ்வளோ பெட்ரோல் குடிச்சிருக்குன்றத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு செக் பண்ணி சொல்லிடுற மக்களே. ஸ்டே டியூன். slowly भैया. Here well. Put. ஒரு லிட்டர் கூட வரலையே இன்னும். சரி stop. Oh, a little bit slowly. Okay, enough. अच्छा, அந்த பெட்ரோல் இது வந்துச்சா? தெரியல ஃப்ரண்ட்ல. ஸோ மக்களே, நம்ம அங்கே ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்த பெட்ரோல் அளவு வந்து போட்டிருக்கோம். ஆனால் அதில் வந்துட்டு கொஞ்சம் பாருங்க ஃபுல்லாக ஆயிடுச்சு. இதுக்கு மேலே வந்து அவங்க போட முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே போட்டால் அது இந்த இடத்துல வந்து நிற்கும். நம்ம வண்டி அங்கேருந்து எடுக்கும் போது இப்படி எடுத்து தெளித்தோம். அதே லெவலில் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல இருந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டிருக்காங்கன்றது அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். டேங்க் ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ பாருங்க, ட்ரிப் வந்து பார்த்தீங்கன்னா 34. ஒன்றும் கிளாராக இருக்குது. 34.9. அப்புறம் ட்ரிப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 34.9. ஓகேவா? ஓட வந்து பார்த்தீங்கன்னா 442. நம்ம எடுக்கும்போது 407 கிலோமீட்டர் ஓடி இருந்துச்சு. நான் இப்போ வந்து பில் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எவ்வளோன்றதை காட்டுறாங்க. மக்களே, ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். இந்த கோப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சதி பண்ணிடுச்சு. என்னோடய கோப்ரோவே என்ன சதி பண்ணிடுச்சு. பட் இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஷாக் ஆக்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இங்கே காட்டுமுச்சு. வண்டி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 407 கிலோமீட்டரில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 442 கிலோமீட்டரு. நான் கில் ஸ்விட்ச் ஆன் பண்ணி இது காட்டுறேன், ட்ரிப்பு காட்டுறேன் பாருங்கள். கரெக்டாக 35 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. தெரியுதா உங்களுக்கு? ஸோ ட்ரிப்பையே வந்து பார்த்தீங்கன்னா 35 ஓடி இருக்குது கரெக்டாக.
ஆனால் நான் எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டிருக்கேன்னு நான் உங்ககிட்ட காமிச்சிங்கன்னா நீங்கள் ஷாக் ஆகிடுவீங்க. கரெக்டாக 1 லிட்டர் 1.01 அதாவது 105 ரூபாய்க்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டிருக்கேன் பாரத் பெட்ரோல் பங்க்கில். நான் நினச்சேன், ஏன்னா பஜாஜில் சொல்லும் போதே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 28 to 30 கொடுக்கும்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த வண்டி வெரைட்டி ஓட்டினேன். நான் அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அரௌண்ட் நான் வந்து ஒரு 140 100 ட்ரிபிள் டிஜிட் நம்பர்லேயே தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். 145 வரைக்கும் அந்த வண்டி நான் ட்ரைவ் பண்ண பொறுமையாகவே ஓட்டல. அப்படி இருந்தும் கூட நான் போட்ட 105 ரூபா, அதாவது 1 லிட்டர் பெட்ரோலுக்கு இந்த வண்டி 35 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்துருக்கு. ஒரு 400cc 40 HP horsepower 35 Nm டார்க்கு, ஒரு 178 கிலோ வண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மைலேஜ் கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் இந்த வண்டியை நான் இன்னும் பொறுமையாக ஓட்டியிருந்தால் கண்டிப்பாக இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓட்டுற ஓட்டுக்கு ஒரு 40 கொடுத்துருக்கோம். ஒரு 400cc 40 HP horsepower 1 லிட்டருக்கு 35ன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல பெரிய விஷயம். அண்ட் பஜாஜ் பல்சர் NS 400Zயை முறையாக மைலேஜ் டெஸ்ட் பண்ணது நம்ம மட்டும்தான், நம்மளோட சேனலில் மட்டும்தான் வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது இந்த வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூக்கு அப்புறம் தான் இந்த வண்டியோட மைலேஜ் டெஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ ஸ்டே டியூன் மக்களே, லவ் யூ ஆல். இன்னும் ஒரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னால் இந்த கோப்ரோ ப்ராப்ளம்னால தான் ஐஃபோனில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டைம் இந்த கோப்ரோ இஷ்யூ இருக்காது, சீக்கிரமாக அது என்னன்னு பார்த்து நான் ரெட்டிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் நியூ பஜாஜ் பல்சர் NSனா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்மளோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க மக்களே. லவ் யூ ஆல், பை.